அப்படிங்கிறப்ப நம்ம பார்க்கறது வந்து ஓகே இது வந்து அம்மன் சன்னதி, இது வந்து முருகர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கள மட்டும் தான் பார்க்குறோம். அத சுத்தி இருக்கிற ஒரு சிலைகள பார்க்கும்போது ஓகே இது வந்து ஒரு யானை சிலை, இது வந்து ஒரு குதிரை சிலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து நகர்ந்து போயிர்றோம். ஆனா அதில என்னென்ன சின்ன சின்ன நுணுக்கங்கள வந்து கையாண்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அதனால வந்து நம்ம போற போக்குல அத பார்த்துட்டு போறோம் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் தான் வந்து இருக்கு. பட் இந்த வீடியோ பார்க்குறப்ப ஒவ்வொரு சன்னிதானத்துக்குள்ளேயும் நுழையிறீங்க அப்படின்னா, அந்த சன்னிதானத்தில வந்து என்னென்ன கலைநயமிக்க சிற்பங்கள் வந்து இருக்கு. அந்த சிற்பங்கள்ல வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள வந்து இன்னும் உத்து பார்த்தோம் அப்படின்னா, அதில பிரம்மாண்டமான விஷயங்கள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த விளாக் பார்க்கறது மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோல சொன்ன மாதிரி, இந்த கோயில்ல இருக்கிற ஒவ்வொரு சன்னிதானமும் ஒவ்வொரு பேரரசுகளால கட்டப்பட்டது. அதாவது சோழர்களுக்கு பின்னாடி பாண்டியர்கள், பாண்டியர்களுக்கு பின்னாடி நாயக்கர்கள், நாயக்கர்களுக்கு பின்னாடி மராட்டியர்கள் இப்படி பல்வேறு ஆட்சியாளர்கள்